வணக்கம். காசி யாத்திரைக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணுபவர்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக கயா என்ற பகுதிக்கு சென்று அங்கே இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்தால் மட்டுமே நம் முந்தைய காலத்தில் செய்த பாவங்கள் தீரும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. வாருங்கள், அசுரனால் புனிதம் பெற்ற அந்த கயா நகரத்தை பற்றி விரிவாக பார்த்துவிடலாம். பாட்னாவிலிருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கயா. இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் புனித தலமாக திகழ்கிறது. கயா செல்லாமல் காசி யாத்திரை நிறைவு பெறாது என்பார்கள். புராண காலத்தில் கயாசுரன் என்பவன் பிரம்மனை நோக்கி கடுமையான தவம் புரிந்தான். அவன் முன்பாக தோன்றிய பிரம்மன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டார். அதற்கு கயாசுரன், தேவர்கள் அனைவரையும் வெல்லும் வரம் எனக்கு வேண்டும் என்ற வரத்தை கேட்டு அந்த வரத்தையும் பெற்றான். இதையடுத்து தேவர்கள் அனைவரையும் வென்ற கயாசுரன் அவர்களை துன்புறுத்தினான். இதனால் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று தஞ்சமடைந்தனர். இதனை அடுத்து கயாசுரனுடன் போரிட்ட சிவபெருமான் அவனை காசியில் வைத்து சூலத்தால் குத்தி அவனது தோலை உரித்ததாக புராணத்தில் கூறுகிறது. இன்னொரு புராண கதையின்படி கயாசுரனால் துன்பப்பட்ட தேவர்கள் மகா விஷ்ணுவிடம் சரணடைந்தனர் என்று சொல்லப்படுகிறது. கயாசுரன் இருப்பிடம் சென்ற விஷ்ணு, உனக்கு தேவையான வரத்தை தருகிறேன், தேவர்கள் துன்புறுத்துவதை விட்டுவிடு என்று கேட்டுக்கொண்டார். உடனே கயாசுரன், பாவங்களை போக்கும் அனைத்து தீர்த்தங்களையும் விட நான் உயர்ந்த தீர்த்தமாக இருக்க வேண்டும், அதற்கு என் புனிதமான உடலை தொடுபவர்கள் அனைவரும் மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்ற வரம் கேட்டான். மகாவிஷ்ணுவும் அந்த வரத்தை அருளினார். அதன்படி கயாசுரனின் உடல் புனிதமானதாக மாறியது. பாவம் செய்பவர்கள் அனைவரும் கயாசுரனின் உடலை தொட்டு மோட்சத்திற்கு செல்லத் தொடங்கினர். இதை கண்ட யமதர்மன், இது என்ன அநியாயமாய் இருக்கிறது, பாவம் செய்பவர்கள் அனைவருமே மோட்சத்திற்கு செல்வார் என்றால் நரக தண்டனை யார்தான் இங்கு அனுபவிப்பது என கேட்டு விஷ்ணு பகவானிடம் முறையிட்டார். உடனே விஷ்ணு பகவான் பிரம்மனை அழைத்து, நீ கயாசுரனிடம் சென்று உன் உடல் புனிதமானது, ஆகவே அதை கொண்டு யாகம் செய்ய விரும்புகிறோம், எனவே யாகம் செய்ய உன் உடலை தர வேண்டும் என்று கேள் என்றார். பிரம்மனும் அப்படியே கயாசுரனிடம் சென்று கேட்க அவனும் தன்னுடைய உடலை கொடுத்தான். அவனின் உடலின் மீது தேவர்கள் புடைசூழ அமர்ந்து பிரம்மன் வேள்விலை தொடங்கினார். வேள்வி முடிய போகும் தருவாயில் கயாசுரனின் தலை அசைய ஆரம்பித்தது. பிரம்மனின் உத்தரவுப்படி கயாசுரனின் தலை மீது ஒரு கல்லை எடுத்து வைத்தார் யமதர்மன். அப்பொழுதும் கூட கயாசுரனின் தலை அசைவது நிற்கவில்லை. அனைவரும் மகாவிஷ்ணுவை வேண்டினர். அப்பொழுது மகாவிஷ்ணு அங்கு தோன்றி தன் கதாயுதத்தால் கயாசுரனின் தலை அசையாதபடி தடுத்து நிறுத்தினார். மேலும் கயாசுரனிடம், உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கேட்டார். அதற்கோ கயாசுரன், நான் கேட்பது பழைய வரம்தான் என்றாலும் அதையே எனக்கு தந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இந்த இடம் என் பெயரால் வழங்கப்பட வேண்டும். இங்கு வந்து யார் ஒருவர் தன் முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து சிரார்த்தம் செய்தாலும் அவர்கள் செய்த பாவங்கள் விலகி முக்தி கிடைக்க வேண்டும் என்றான். விஷ்ணு பகவானும் மகிழ்ந்து அப்படியே ஆகட்டும் என்ற வரத்தையும் கொடுத்ததாக சொல்வார்கள். இந்த புராண நிகழ்வுகளின் காரணமாகவே இங்குள்ள பல்குனி நதியும் விஷ்ணு பாதமும் அட்சயவடமும் புனிதமானதாக கருதப்படுகிறது. பாட்னாவிலிருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த கயா. ஒரு காலத்தில் வரலாற்று ரீதியாக புகழ்பெற்ற மகத பேரரசின் ஒரு பகுதியாக இருந்த நகரம்தான் இது. பல்குனி நதியும் ஓரத்தில் அமைந்துள்ளது இந்த நகரம். இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இது ஒரு புனித தலமாக திகழப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அடுத்ததாக நாம் காணவிருப்பது தீர்த்த யாத்திரை என்பது என்ன, அதன் பலன்கள்தான் என்ன என்பதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். சக்திக்கு மீறி செய்யும் தானம் விஷத்திற்கு சமம். கடமைக்காக செய்யும் தீர்த்த யாத்திரையால் எந்த பலனும் கிடையாது. காசி யாத்திரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உண்டு.
காசி யாத்திரை என்பது நேரடியாக காசிக்கு செல்லும் வழக்கம் கொண்டது கிடையாது. ராமேஸ்வரத்தில் இருந்து தொடங்கி காசிக்கு சென்று மீண்டும் ராமேஸ்வரம் வந்து இந்த யாத்திரையை பூர்த்தி செய்வார்கள். ஆகையால் காசி யாத்திரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது ராமேஸ்வரத்தை பற்றி சொல்ல வேண்டியது மிகவும் அவசியமானதாக கருதப்படுகிறது. காசி செல்லும் முன் ராமேஸ்வரம் தொடங்கி பிரயாகை மற்றும் கயாவும் சேர்ந்ததுதான் காசி யாத்திரை. இதற்கு காசி யாத்ரா கிரமம் என்ற விதியும் உண்டு நண்பர்களே. ராமேஸ்வர யாத்திரையை பற்றி நன்கு முழுமையாக அறிந்து ராமேஸ்வரம் சென்று பின்னர் காசி செல்வது நன்மை தரும். மேலும் இந்த யாத்திரையில் சொல்லப்பட்ட அனைத்தையும் கடைபிடிக்க முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் பாதி அளவாவது கடைபிடித்தால் மட்டுமே நன்மையை தரும். அதர்வைஸ் அது எந்த வகையிலும் நன்மையை தராது நண்பர்களே. அவசரமாக யாத்திரை சென்று திரும்புவது சுற்றுலா சென்று திரும்புவது போல் அமைந்துவிடும். இதில் எந்தவித பலனும் இல்லை. கட்டுரைகளில் கோவில்கள் வரலாறு பற்றி மட்டுமே எழுதுவார்கள். ஆனால் நாம் அந்த கோவில்களில் உள்ள சம்பிரதாயங்களையும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் சென்று வரக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடங்களிலும் நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. ஒரு இடத்தில் அதிக கூட்டங்கள் கூடும் பொழுது அங்கு சில பிரச்சனைகளும் உருவாகும். சில இடங்களில் அதிகார மையம் உருவாகும். சில இடங்களில் போலித்தன்மை உருவாகும். மந்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் முழுமையாக அறியாத பொழுது பக்தர்களுக்கு எது உண்மை எது பொய் என தெரிந்து கொள்வதில் சிரமம் ஏற்படுவதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. காசி யாத்திரையை முழுமையாக செய்ய எண்ணுபவர்களுக்கு இதற்கு பலன் வேண்டும் என்பதால் இங்கே சில விஷயங்களை விரிவாக எடுத்து கூற விரும்புகிறேன் நண்பர்களே. ராமேஸ்வரம் யாத்திரையில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால், ராமநாதபுரம் வந்து தேவிப்பட்டினம் அல்லது தர்ப்பசயனம் சென்று அங்கு தரிசனங்களை முடிக்க வேண்டும். பின்னர் ராமேஸ்வரத்தில் லட்சுமண தீர்த்தம் சென்று வபனம் அதாவது மொட்டையடித்து கொள்ள வேண்டும். இங்கே முழுமையாக மொட்டையடிக்காமல் உச்சியில் 2 முடிகளை விட்டுவிட்டு மொட்டையடித்துக் கொள்வது மிகவும் சாலச் சிறந்தது. அதிலும் சில பேர் மீசை மற்றும் தாடியை எடுத்துக்கொள்ள விரும்புவார்கள். எடுத்துக்கொள்ள விரும்பாதவர்களுக்கு அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்தந்த தேசத்தில் உள்ள ஆச்சாரத்தை அனுஷ்டித்து நாம் சில விஷயங்களை செய்வது மிகவும் நல்லது. சில வட தேசங்களில் மீசையை எடுக்க மாட்டார்கள், சிலர் எடுக்க முற்படுவார்கள். மொட்டையடித்து முடித்ததும் நீராடுவதற்கு சங்கல்பம் செய்ய வேண்டும். அதாவது அங்குள்ள புண்ணிய தீர்த்தத்தில் குளிப்பதற்கு முன் செய்ய வேண்டிய சங்கல்பம். அதன் பின் ரண்ய தீர்த்தம், பிண்டதானம் போன்றவை அவரவர் சக்திக்கு ஏற்றபடி செய்து அங்குள்ள தீர்த்தங்களில் நீராட வேண்டும். அதைத் தொடர்ந்து ராமநாதரை அர்ச்சித்து வழிபட வேண்டும். இறைவனை வழிபட்டதும் தனுஷ்கோடி செல்ல வேண்டும். பொதுவாக எந்த நதி தீர்த்தம், குளம், சமுத்திரம் போன்ற இடங்களில் குளிப்பதாக இருந்தாலும் அதற்குரிய நமஸ்காரம், சங்கல்பம், தர்ப்பணம் போன்றவை செய்வது சாலச் சிறந்தது. வலது கையால் தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டு பின் முறையாக குளிக்க வேண்டும். அர்க்கியமும் விட வேண்டும். பின் மனமுருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு தீர்த்தங்களுக்கும் ஒரு விசேஷ பலனை தருவதால் மொத்தம் 36 முறை நீராட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது நண்பர்களே. இது ஒரே நேரத்தில் செய்ய முடியாவிட்டால் 2-3 நாட்களாக பிரித்து கொண்டு செய்வது விசேஷம் என்பது பெரியவர்களின் கருத்து. ராமேஸ்வரத்தில் தர்ப்பணம் செய்வதை தவிர சுக்ரீவன், நலன், சீதா, லட்சுமணர், ராமச்சந்திரமூர்த்தி ஆகியோரை தியானம் செய்து எல்லோருக்கும் 3 முறை தர்ப்பணம் விட வேண்டும். கோடிக்கரையில் ஒரு சிரார்த்தமாவது செய்ய வேண்டும். அரிசி, எள்ளு இவைகளால் பிண்டதானம் செய்ய வேண்டும். எதுவுமே இல்லாவிட்டால் ரண்யமாக பணம் தாம்பூலம் வைத்து கொடுத்து விடலாம். பின் ராமேஸ்வரம் வந்து கோடி தீர்த்தத்தில் குளித்து அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த யாத்திரை முடிக்கும் பொழுது நாம் உறவினர்களையும் பெரியோர்களையும் நமது இல்லத்தில் வரவழைத்து அன்னமிட்டு யாத்திரையை பூர்த்தி செய்து கொள்வது மிகவும் விசேஷம். வருட சிரார்த்தம் என்பது ஒவ்வொரு வருடமும்
தாய் தந்தையர் மரணம் அடைந்த அதே மாதம் அதே தேதி வருவதை குறிக்கும். இதை எக்காரண கொண்டும் நிறுத்தவே கூடாது. விசேஷ சிரார்த்தம் என்பது நாம் தீர்த்த யாத்திரை செல்லும் பொழுது அங்கு செய்வது. இது எப்பொழுது வேண்டுமானாலும் தீர்த்த யாத்திரை செல்லும் போதெல்லாம் செய்யலாம். ராமேஸ்வரம், காசி போன்ற இடங்களுக்கு எப்பொழுது செல்லலாம் என்று கேட்டால், வருடத்தின் 365 நாட்களும் சென்று நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலாம். அதே நேரத்தில் அமாவாசை, மகா சங்கரணம், கிரகணம், மகாலய பட்சம் போன்ற புண்ணிய காலங்களை தேர்ந்தெடுத்து செய்யும் பொழுது மிகவும் விசேஷமானதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. பல ஆன்மீக அன்பர்கள் எனது தாய் தந்தையாரின் சிரார்த்தத்தை வருடா வருடம் ராமேஸ்வரம் சென்று செய்கிறேன், காசி சென்று செய்கிறேன் என கூறுவார்கள். இவ்வாறு செய்வது கூடாது. தாய் தந்தையின் திதி கொடுக்கும் பொழுது தனியாக செய்துவிட்டு பின் ராமேஸ்வரத்திலும் காசியிலும் செய்ய வேண்டிய விசேஷ சிரார்த்தத்தை அங்கு செய்யலாம். ஏனென்றால் தீர்த்த யாத்திரையில் வழக்கமான சிரார்த்தத்தை செய்வதா அல்லது அங்கு செய்ய வேண்டிய விசேஷ சிரார்த்தத்தை செய்வதா என்ற கேள்வி எழும். தீர்த்த யாத்திரை செல்லும் பொழுது வழக்கமான திதி வந்தால் காசி, ராமேஸ்வரம் போன்ற எல்லைக்கு செல்வதற்கு முன்பாகவே முன்னோர்களின் வருட சிரார்த்தத்தை செய்துவிட்டு பின்னர்தான் ராமேஸ்வரம் மற்றும் காசி செல்ல வேண்டும். அப்படி செய்தால்தான் அது விசேஷமானதாக மாறும். நண்பர்களே, சரி, ராமேஸ்வரம் மற்றும் காசி யாத்திரை செல்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள்தான் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாகவே பார்த்து விடலாம். நண்பர்களே, காசி யாத்திரை என்பது மிகவும் பிரபலமான ஒன்று. ராமேஸ்வரத்தில் தொடங்கி பின் ராமேஸ்வரத்திலேயே காசி யாத்திரை முடிக்கப்பட வேண்டும் என்பது ஐதீகம். காசி யாத்திரை என்பது மிகவும் பிரபலமான ஒன்றாக கருதப்பட்டாலும், சந்திர வம்சத்தில் புண்ணியநிதி என்ற அரசன் பிறந்து மதுரையை ஆண்டு வந்தார். இந்த மன்னருக்கு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி மீது அதீதமான பக்தி இருந்தது. தன் முன்னோர்களுக்காகவும் தனக்கு மகள் பிறக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் ராமேஸ்வர யாத்திரை செல்ல எண்ணினார். தன் மகனிடம் ஆட்சி பொறுப்பை கொடுத்துவிட்டு தன் மனைவி மற்றும் படை பரிவாரங்களுடன் ராமேஸ்வரம் வந்தார். தனுஷ்கோடியில் தங்கி எல்லாவித புண்ணிய தீர்த்தங்களிலும் முறைப்படி குளித்து ராமநாதரை வழிபட்டு அங்கேயே தங்கியிருந்தார். அந்த நேரத்தில் படித்த வேத விற்பனர்களை கொண்டு பகவான் விஷ்ணுவை வேண்டி ஒரு யாகமும் செய்தார். அந்த யாகம் முடிந்தபின் தன் மனைவியுடன் புனித நீராட தனுஷ்கோடி சென்றார். நீராடிய பின் தான தர்மங்கள் செய்துவிட்டு ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது வழியில் அழகிய சிறுமியை கண்டார். 5 வயதுடைய அந்த பெண் பிள்ளை அரசனை நோக்கி, மன்னா, நான் தாய் தந்தை இல்லாதவள், என்னை உன் மகளாக ஏற்று வளர்த்து வருகிறாயா என கேட்டது. அரசனும், மகள் வேண்டிதான் இத்தனை தூரம் வந்தேன். நீர் பார்ப்பதற்கு மகாலட்சுமி போல் இருக்கிறாய், நீ அவசியம் என்னுடன் வா என அழைத்தார். அப்பொழுது அந்த பெண் குழந்தை, அரசே, ஒரே ஒரு நிபந்தனை உண்டு. என்னை யாரும் தீண்டக்கூடாது. என்னை யாராவது தீண்டினால் அவர்களுக்கு நீ தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியது. அரசனும் ஒப்புக்கொண்டு மகாராணியுடன் அந்த சிறுமியை அழைத்து கொண்டு அரண்மனை வந்து சேர்ந்தார். ஒரு சமயம் அரசவை தோட்டத்தில் அந்த சிறுமி பூப்பறித்து கொண்டிருந்தாள். அப்போது மிகுந்த ஒளி பொருந்திய தோற்றம் கொண்ட ஒரு அந்தணர் கங்கை நீர் நிரம்பிய குடத்தை தோளில் ஏந்தியபடி அங்கு வந்து அந்த சிறுமியை நோக்கி, பெண்ணே, நீ யார் என்று கேட்டு தொட்டார். உடனே அந்த சிறுமி அலறினாள். அவளது சத்தம் கேட்டு அங்கு வந்த அரசனிடம், இந்த ஆள் என்னை தீண்டிவிட்டார், இவருக்கு தண்டனை வழங்குங்கள் என்றாள். அரசனும் அந்த அந்தணரை ராமநாத சுவாமி கோவிலுக்கு இழுத்து சென்று அங்குள்ள சங்கிலியால் பிணைத்து வைத்தார். பின்னர் தன் மகளிடம், பெண்ணே, கவலைப்படாதே, நாளை விசாரணை நடத்தி அவருக்கு சரியான தண்டனை வழங்குகிறேன் என்று கூறினார். அன்றைய தினம் மன்னனிடம் கனவில் சங்கு சக்கரதாரியாக தோன்றிய மகாவிஷ்ணு, மன்னா, அந்தணராக வந்தது நான் தான். இப்பொழுது உன்னிடம் வளர்ந்து வரும் பெண் மகாலட்சுமியே ஆவாள் என்று கூறி மறைந்தார். திடுக்கிட்டு விழித்த மன்னன் சங்கிலியால் தான் பிணைத்த அர்த்தனரை காணாதது அறிந்து தவித்தார். இறைவனையே சங்கிலியால் பிணைத்து விட்டேனே என்று வருந்தினார். தன்னுடைய இந்த பாவத்தை போக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டினார்.
அப்போது மகாவிஷ்ணு, நீ என்னை சங்கிலியால் பிணைத்த கோலத்திலேயே மகாலட்சுமியுடன் சேது மாதவன் என்ற பெயரில் நான் இங்கேயே தங்கிவிடப் போகிறேன், உனக்கு வைகுண்ட பதவியும் அருள்வேன் என்று கூறி மறைந்தார். ஸ்ரீ ராமநாத சுவாமி ஆலயத்தில் மேற்புறம் 2ஆம் பிரகாரத்திற்கும் 3ஆம் பிரகாரத்திற்கும் இடையே சேது மாதவ தீர்த்தம் என்ற குளம் இருக்கிறது. இதற்கு வடக்கு புறம் சேது மாதவன் சந்நிதியும் இருக்கிறது. இங்கு குளித்து சேது மாதவனை தரிசிப்பவர்களுக்கு சேது ஸ்நான பலன் கிடைக்கும் என்றும், தனுஷ்கோடியில் இருந்து கொண்டு வரும் மணலை இவருடைய சந்நிதியில் வைத்து பூஜை செய்தால் காசி யாத்திரை பலன் கிடைக்கும் என்றும் கூறுகிறார்கள். ராமேஸ்வரம், பிரயாகை, காசி ஆகிய 3 இடங்களும் சிவபெருமானுக்கு உரிய இடங்களாக பொதுவாக அறியப்பட்டாலும் இந்த 3 இடங்களிலுமே மகாவிஷ்ணுவும் அருள்பாலிக்கிறார் என்பது உண்மை. ராமேஸ்வரத்தில் சேது மாதவன் இருப்பதைப் போல பிரயாகையில் வேணி மாதவன், காசியில் பிந்து மாதவன் என்ற பெயரில் மகாவிஷ்ணு அருள்பாலிக்கிறார். ராவண வதம் முடிந்து ராமேஸ்வரம் வந்த ராமபிரான் சீதா தேவியுடன் சேர்ந்து சிவபெருமானை பூஜிக்க எண்ணினார். அதற்காக ஆஞ்சநேயரை நோக்கி, நீ காசிக்கு சென்று ஒரு சிறந்த லிங்கத்தை எடுத்து வா, அந்த லிங்கம் சுயம்பு லிங்கமாக இருக்க வேண்டும் என்று கூறி அனுப்பி வைத்தார். காசிக்கு சென்ற அனுமன் சிறந்த சிவலிங்கத்தை தேட ஆகாயத்தில் பறந்த கருடன் அப்படி ஒரு சிவலிங்கத்தை அனுமனுக்கு காண்பித்து உதவியது. அந்த சிவலிங்கத்தை அனுமன் எடுக்க அதை பைரவர் தடுத்தார். இருப்பினும் ராமனின் அருளால் சிவலிங்கத்தை அனுமன் எடுத்து சென்று விட்டார். அப்போது ஏற்பட்ட சாபம் காரணமாகத்தான் இன்றளவும் காசியின் மீது கருடன் பறப்பதில்லை என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் சிவலிங்கத்துடன் ஆஞ்சநேயர் வருவதற்கு தாமதம் ஏற்பட்டது. எனவே சீதா பிராட்டி மணலில் சிவலிங்கம் ஒன்றை பிடித்து வைக்க அதற்கும் ராமபிரான் அவர்கள் பூஜை செய்தார். அப்போது சிவலிங்கத்துடன் வந்த அனுமன், பிரபு, நான் எடுத்து வந்த சிவலிங்கத்தை தாங்கள் பூஜிக்க வேண்டும் என்றார். அதற்கு ராமபிரான், மணலில் செய்த இந்த சிவலிங்கத்தை அகற்றிவிடு என்று கூற தன் வாளால் அனுமன் சிவலிங்கத்தை அகற்ற முயன்றார். ஆனால் அது முடியாமல் பல அடி தூரம் போய் விழுந்தார். ஆஞ்சநேயரின் வாள்பட்ட அடையாளம் அந்த மணல் லிங்கத்தின் மீது இன்றளவும் காணப்படுவதாக சொல்கின்றனர். ஆஞ்சநேயர் கொண்டு வந்த சிவலிங்கமானது ராமநாதர் சந்நிதிக்கு வடக்கு புறம் உள்ளது. இந்த சந்நிதியில் இருந்துதான் முதல் பூஜையை தொடங்குவார்கள். ராமேஸ்வர யாத்திரையில் மணலில் 3 சிவலிங்கம் பிடித்து அதை வேணி மாதவர், பிந்து மாதவர், சேது மாதவர் என பூஜிப்பார்கள். சேது மாதவரை கடலில் கரைத்துவிட்டு பிந்து மாதவரை தானம் செய்துவிட்டு வேணி மாதவரை எடுத்து சென்று பிரயாகையில் உள்ள திருவேணியில் கரைப்பார்கள். சிலர் பிந்து மாதவரை காசியில் கங்கையில் கரைக்கலாம் என்பார்கள். அது அவரவர் விருப்பம். ஆஞ்சநேயர் சிவலிங்கத்தை காசியில் இருந்து எடுத்து வந்ததால் பிந்து மாதவரை காசியில் கரைக்கும் பழக்கமில்லை என்பது பெரியோர்களின் கருத்து. காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரை வழிபட்டதும் மீண்டும் ராமேஸ்வரம் பிரயாகையில் எடுத்து வந்த அந்த புனித நீரை கொண்டு ராமநாதரை அபிஷேகம் செய்து யாத்திரையை பூர்த்தி செய்வார்கள். கூடுமானவரை பிரயாகையில் இருந்து எடுத்து வரும் நீரை பிளாஸ்டிக் பாட்டிலில் எடுத்து வராமல் பித்தளை சொம்பில் அல்லது வேறு ஏனும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்வது மிகவும் உத்தமமாக பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, ராமேஸ்வரத்தில் தொடங்கி பின் ராமேஸ்வரத்திலேயே இந்த காசி யாத்திரையை முடிக்க வேண்டும். நண்பர்களே, ஆஞ்சநேயர் அவர்கள் காசிக்கு சென்று சிவலிங்கம் எடுத்து வரும்பொழுது ஒரு கருடன் மேலே இருந்து காட்டி கொடுத்ததாக சொன்னேன் அல்லவா? அதில் அந்த பைரவர் தடுத்தார் அல்லவா? தன்னை மீறியும் அந்த கருடன் ஆஞ்சநேயருக்கு துணை நின்றது என்று பைரவர் அவர்கள் அன்று சாபமிட்ட காரணத்தினால்தான் கருடன் இன்று வரை காசியின் நகரத்தின் பறப்பதில்லை என்று கூறப்படுகிறது வரலாறு. முறையான காசி யாத்திரையானது எப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கேட்டால், முதலில் நாம் நம்முடைய குலதெய்வத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். காசிக்கு சென்று யாத்திரை செய்ய உள்ளேன். அந்த யாத்திரைக்கு எனக்கு பக்கபலமாக இருந்து அனைத்து இடங்களிலும் துணையாக நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பின்பு வீட்டுக்கு வந்துவிட வேண்டும். வீட்டுக்கு வந்த பிறகு முதன்முறையாக ராமேஸ்வரம் செல்ல வேண்டும். அங்கே அக்னி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்ய வேண்டும். 21 தீர்த்தத்திலும் நீராடி ராமநாத சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும்.
தென்னாட்டில் இருந்து காசி யாத்திரை செல்பவர்கள் முதலில் ராமேஸ்வரம் சென்றுதான் சங்கல்பம் செய்து அக்னி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்ய வேண்டும். கடலில் மூழ்கி 3 முறை மூழ்கி மணல் எடுத்து பின்னர் மூதாதையருக்கு சிரார்த்த காரியங்களை செய்த பிறகு, அதாவது தவசம் செய்த பிறகு ஆரம்பிக்க வேண்டும். பிதுர் தர்ப்பணம் முடித்த ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள 21 தீர்த்தத்திலும் நீராடி ராமநாத சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும். அக்னி தீர்த்தத்தில் எடுத்த அந்த மணலை பத்திரமாக பூஜை செய்து காசி யாத்திரை ஆரம்பித்த பின்னர் நாம் நேராக திரிவேணி சங்கத்தில் சென்று அதை கரைத்து விட வேண்டும். ஆனால் அப்படி உடனடியாக செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டால் அங்கே ராமேஸ்வரத்தில் எடுத்து வந்த அந்த மணலை, அதாவது அந்த சிவலிங்கத்தை, சிவலிங்கம் என்று சொல்வார்கள், மணல் என்று சொல்ல மாட்டார்கள், பூஜை அறையில் வைத்து காசி செல்வதற்கு முன்பு வரை நாம் அதை பூஜை செய்ய வேண்டும் நண்பர்களே. ஓகே, நம்ம காசி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா காசி யாத்திரை ஆரம்பித்த பின்னர் முதலில் பிரயாகை திரிவேணி சங்கமத்தில் ஸ்நானம் செய்து ராமேஸ்வரத்தில் இருந்து கொண்டு சென்ற அந்த மணலை, அதாவது அந்த சிவலிங்கத்தை கரைத்து விட வேண்டும். காசி சென்று கங்கையில் ஸ்நானம் செய்து காசி விஸ்வநாதரை முதலில் வழிபாடு செய்ய வேண்டும். பின்னர் அன்னபூரணி அம்பாள், விசாலாட்சி அம்பாள் மற்றும் தெய்வங்களை தரிசித்து பிறகு கடைசியாக காலபைரவரை தரிசித்து ஆசி பெற்று விடைபெற வேண்டும். அதன் பிறகு கயாவிற்கு சென்று மறைந்த மூதாதையர்களுக்கு சிரார்த்தங்களை செய்து மீண்டும் திரிவேணி சங்கமம் வந்து கங்கையில் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு பின்னர் ராமேஸ்வரம் சென்று ராமேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்தால்தான் காசி யாத்திரை பூர்த்தியாகும் என்பது ஐதீகம். சம்பிரதாயப்படி இப்படித்தான் செய்ய வேண்டும் நண்பர்களே. இருந்தாலும் இன்றைய அவசர உலகத்தில் யாராலும் இதை கடைபிடிக்க முடியவில்லை என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. காசி பிரயாகை கயா யாத்திரை செல்ல முடிவு எடுத்த பின்னர் சம்பிரதாயமாக எவ்வாறு செல்வது என்று புத்தகங்களிலும் வலைத்தளங்களிலும் பார்த்து அறிந்து அதற்கேற்றவாறு பயணத்தை அமைத்துக் கொள்ளலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காசி மாவட்டத்தில் காசி அமைந்துள்ளது. காசி நகர் புனிதமான கங்கை கரையின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது. மோசல் சராய் ரயில் நிலையத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் வாரணாசி ரயில் நிலையம் உள்ளது. காசி, வாரணாசி, பனாரஸ் அனைத்தும் ஒன்றுதான். இவ்விரண்டு இடங்களிலும் ரயில் ஏறி இறங்கலாம். காசி ரயில் நிலையத்தில் இருந்து விஸ்வநாதர் ஆலயம் 3 கிலோமீட்டர் தூரம்தான். பருணா, ஆசி ஆகிய இரு நதிகளின் சங்கத்தலம் ஆதலால் இது வாரணாசி என்று பெயரானது. இது ஜோதிலிங்க முக்தி தரும் தலங்களில் ஒன்று. ராமேஸ்வரம், காசி, பிரயாகை என்னும் அலகாபாத், கயா முதலியவற்றை தரிசித்தால் இறை அனுபவமும் மன அமைதியும், பாவங்கள் விலகி தோஷ சாந்தி ஏற்பட்டு நிம்மதியும் பெறலாம் நண்பர்களே. அடுத்ததாக நாம் இந்த வீடியோ பதிவில் காணவிருப்பது குறைவில்லாத செல்வத்தை அள்ளித்தரும் அன்னபூரணி அம்மன் வழிபாடு. ஆம், தங்க அன்னபூரணியை தரிசிக்கவே காசி யாத்திரை சில பேர் செல்வார்கள். அன்னபூரணியை வணங்கினால் வற்றாத செல்வங்களும் உணவும் கிடைக்கும் என்பது ஐதீகம். நாம் உண்ணும் உணவுகள் அனைத்தையும் விளைவிப்பதும் அதற்கு ஆதாரமாய் இருப்பதும் அன்னபூரணியே. இந்த அன்னபூரணியை தனத்ரயோதசி தொடங்கி தீபாவளி வரை தொடர்ந்து 3 நாட்கள் விரதம் இருந்து பூஜை செய்து வணங்கலாம். நம்முடைய வீட்டில் கூட அன்னபூரணி உருவச்சிலை வைத்து பூஜை செய்து வணங்கிட அனைத்து நலன்களையும் வழங்குவாள் என்பது ஐதீகம். தீபாவளி நாளில் லட்சுமி குபேர பூஜை செய்வது போல நாம் அன்னபூரணியை விரதம் இருந்து வணங்கினால் வற்றாத செல்வங்களும் உணவும் கிடைக்கும் என்பது ஐதீகம். காசியில் அன்னபூரணி அள்ள குறையாத அட்சய பாத்திரத்தால் பால் அன்னம் தந்து உலக உயிர்களின் அன்னதோஷம் என்னும் வறுமை அண்டாதவாறு அருள் புரிகிறாள். தனத்ரயோதசி தொடங்கி தீபாவளி அமாவாசை நாட்களில் காசியில் தங்கமயமாய் காட்சி தரும் அன்னபூரணியை தரிசிக்க வாழ்நாள் முழுவதும் அள்ள குறையாத அன்னத்தையும் செல்வத்தை வழங்கிடுவாள். இந்த நாட்களில் தங்க அன்னபூரணியை தரிசிக்கவே பெரும்பாலானோர் காசி யாத்திரை செல்கின்றனர். காசியில் தீபாவளி அன்று அன்னக்கூடம் என்ற நிகழ்வில் பலவித உணவுகள், பலகாரங்கள் வைத்து பூஜை செய்து அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்படும். மறுநாள் லட்டு தேரில் அன்னபூரணி ஊர்வலம் வருவாள்.
எண்ணற்ற லட்டுகளால் உருவான தேரில் உள்ள லட்டுக்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார்கள். அன்னபூரணி அவதாரம் எப்படி நிகழ்ந்தது, அவர் காசிக்கு எப்படி வந்தார் என்பதே ஒரு புராண கதையாக சொல்லப்படுகிறது நண்பர்களே. நான்முகன் என்று போற்றப்படும் பிரம்மனுக்கு முன்பு 5 தலைகள் இருந்தனவாம். இதனால் கர்வம் அதிகமாக இருந்தது. பார்வதி, பரமசிவன், பிரம்மா ஆகிய மூவருக்கும் இடையேயான சிறு பிரச்சனையில் பிரம்மனின் ஒரு தலையை சிவன் அறுத்து விட்டார் என்பது சொல்லப்படுகிறது. இதனால் சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது. பிச்சாடனார் சிவபெருமான் பிரம்மனின் கபாலம் சிவன் கையிலேயே ஒட்டிக்கொண்டது. இந்த தோஷம் நீங்க பிச்சைக்காரனாக சிவபெருமான் பல இடங்களில் பிச்சை பெற்றார். ஆயினும் சிவன் கையை விட்டு கபாலம் விழவில்லை. அந்த பாத்திரத்தில் எந்த பொருளும் தங்கவில்லை. அதே நேரம் பிரம்மதேவனை பார்த்து சிவனார் என நினைத்து வணங்கிய பார்வதி தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொண்டு அன்னபூரணியாக அவதரித்து காசியில் தவம் செய்தாள். இந்த சமயத்தில்தான் பிச்சைக்காரராக வந்த சிவபெருமான் அன்னபூரனிடம் பிச்சை பெற்றார். அப்போது பிரம்மனின் கபாலம் சிவபெருமானின் கையை விட்டு விலகியது. சிவனின் பசியை தீர்க்க வந்த அன்னபூரணி உலக பசிப்பினை தீர்க்க காசியிலேயே தங்கிவிட்டார் என்கிறது புராண கதை. காசியில் நவரத்ன சிம்மாசனத்தில் சம்மணமிட்டு அமர்ந்திருக்கும் அன்னையின் ஒரு கரத்தில் அட்சய பாத்திரமும் மறு கரத்தில் தங்க கரண்டியுடன் கூடிய தங்கத்தில் ஜொலிக்கும் அன்னபூரணியை தீபாவளி அன்று 3 நாட்களுக்கு மட்டுமே தரிசிக்க முடியும். அன்னையிடம் பிச்சை கேட்கும் பிச்சாடனார் உருவமும் அருகில் 6 அடி உயரத்தில் உள்ளது. இந்த சிலை வெள்ளியால் செய்யப்பட்டது. நாமும் இங்கு தீபாவளி திருநாளில் அன்னபூரணியை வழிபட்டு வற்றாத செல்வம் பெறுவோம். ஆம் நண்பர்களே, காசிக்கு சென்று அன்னபூரணி வளாகத்திற்கு வெளியே அல்லது காசி மாநகரத்திற்குள் நாம் அங்கு கிளம்புவதற்கு முன்னாடி யாரிடமாவது யாசகம் வாங்கி சாப்பிட்டால், பிச்சை எடுத்து சாப்பிட்டால் நமக்கு பாவங்கள் விலகி நம் மிகப்பெரிய செல்வந்தராக வளர்வோம் என்று சொல்லப்படுகிறது ஐதீக கதை. நண்பர்களே, மேலும் காசிக்கு செல்லும் பொழுது நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு சில விதிமுறைகள் உள்ளது. அது நான் சொல்லவில்லை, ஐயா நெல்லைக்கு வசந்தன் அவர்கள் சொன்ன செய்தியைத்தான் நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது, காசிக்கு சென்றால் பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டும். அந்த பிச்சை காசில் அங்கேயே சாப்பிட்டு விட வேண்டும். அந்த பொருளை கொண்டோ அல்லது வேறு பணத்தை கொண்டோ காசியில் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் வாங்கவே கூடாது. உதாரணமாக ஒருவர் உனக்கு பிச்சை போட்டால் அந்த பிச்சை காசில் முழுவதுமாக நீ சாப்பிட மட்டும்தான் செய்ய வேண்டும். அந்த பணத்தை நீ வேறு யாரிடமும் தானம் கொடுக்க கூடாது. தானம் கொடுப்பதாக இருந்தால் அன்னபூரணி அம்மாள் சன்னதி இருக்கல்லவா, அந்த சன்னதியில் பார்த்தீங்கன்னா பணம் வசூல் பண்ணுவாங்க. அன்னதானம் செய்யறதுக்கு பணம் வசூல் பண்ணுவாங்க. அந்த அன்னதான கூடத்தில் போயிட்டு, அந்த அன்னபூரணி அம்மனோட அன்னதான கூடத்தில் போயிட்டு பணத்தை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அன்னதான கோயில்லையே அன்னபூரணி கோயில்லையே பணத்தை கொடுக்கலாம் அன்னதானம் செய்யறதுக்காக. அது உங்கள் பணமாக இருக்கணும். ஆனால் பிச்சை எடுக்கிற காசில் நீங்கள் அங்கேயே சாப்பிட்டு வந்துடணும். பிச்சை எடுக்கிற காசில் நீங்கள் வேறு யாருக்கும் தானம் பண்ணக்கூடாது. வேறு எந்த பொருளும் வாங்கக்கூடாது. அதோடு உங்கள் காசை போட்டும் வேறு எந்த பொருளுமே காசியில் நீங்கள் வாங்கவே கூடாது. ஏன்னாக்கா நாம் எதுக்காக அங்கே போகிறோம், நம்மளோட பாவங்கள் கழியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம். அங்கிருந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தால் அந்த பாவம் நம்ம மறுபடியும் விடாமல் துரத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லைக்கு வசந்தன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட கருத்தை இந்த இடத்துல சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனால தான் இந்த கருத்தை நான் சொல்கிறேன் நண்பர்களே. அடுத்ததாக காசி வாரணாசி, காசிக்கு யாத்திரை செல்லும் பொழுது நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாகவே பார்த்துருவோம். ஓகேங்களா? காசி வாரணாசி என்பது இந்தியாவின் மிக பழமையான மற்றும் புனிதமான நகரங்களில் ஒன்றாகும். இது கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு முக்கிய இந்து புனித தலமாகும். காசி யாத்திரை இந்துக்களிடையே மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆன்மீக பயணம். போக்குவரத்தில் விமானம், ரயில், சாலை மார்க்கமாகவும் செல்லலாம். வாரணாசிக்கு அருகில் உள்ள விமான நிலையம் லால் பகதூர் சாஸ்திரி சர்வதேச விமான நிலையம். இது நகரத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கிருந்து டாக்ஸி அல்லது ஆட்டோ மூலம்
நகரத்தை அடையலாம். அடுத்ததாக ரயில். வாரணாசி ஜங்ஷன் மற்றும் காசி ரயில் நிலையம், பனாரஸ் ரயில் நிலையம் ஆகியவை நகரத்தின் முக்கிய ரயில் நிலையங்கள். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இங்கு ரயில் சேவைகள் உள்ளன. சாலை வழியாகவும் வாரணாசியை எளிதாக அடையலாம். மாநில அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் டாக்ஸிகள் இயக்கப்படுகின்றன. அடுத்ததா தங்குமிடம். பட்ஜெட்டுக்கு ஏற்ற பல்வேறு வகையான ஹோட்டல்கள், கெஸ்ட் ஹவுஸ்கள், தர்மசாலைகள் மற்றும் ஆசிரமங்கள் காசியில் உள்ளன. கங்கை நதிக்கரைக்கு அருகில் உள்ள தங்குமிடங்கள் அதிக வசதியாகவும் ஆன்மீக அனுபவத்திற்கு ஏற்றதாகவும் இருக்கும். முன்பதிவு செய்வது மிகவும் சாலச் சிறந்தது. குறிப்பாக பண்டிகை காலங்களில் கட்டாயமாக முன்பதிவு செய்தே ஆக வேண்டும். அடுத்ததாக பார்க்க வேண்டிய இடங்கள். காசி விஸ்வநாதர் கோயில். 12 ஜோதிர் லிங்கங்களில் ஒன்று இந்த காசி விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டும். கங்கை நதி மற்றும் படித்துறைகள். தசாவமேத் காட், ஹரிச்சந்திரா காட், மணிகர்ணிகா காட் போன்றவை மிகவும் பிரபலமானவை. கங்கையில் புனித நீராடுவது காசி யாத்திரையின் முக்கிய பகுதியாகும். கங்கா ஆரத்தி. மாலை நேரத்தில் தசாஸ்வமத் காட்டில் நடைபெறும் கங்கா ஆரத்தி ஒரு கண்கவர் ஆன்மீக அனுபவமாகும். சங்கட் மோச்சன் ஹனுமான் கோயில் ஹனுமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிரபலமான கோயில். அடுத்ததாக துர்கா கோயில். சிகப்பு கற்களால் கட்டப்பட்ட அழகிய துர்கா கோவில். சங்கர் ஆச்சாரியா கோல்டன் மந்திர். சாரநாத். வாரணாசிக்கு அருகில் உள்ள சாரநாத் புத்தர் தனது முதல் போதனையை வழங்கிய இடமாகும். இங்கு தமேக் ஸ்தூபம், சௌகந்தி ஸ்தூபம், அருங்காட்சியகம் போன்றவை உள்ளன. அடுத்ததாக கலாச்சாரம் மற்றும் உணவு. பனாரஸ் பான். காசியின் புகழ்பெற்ற பான் வகைகளை ருசித்து பாருங்கள். லஸ்ஸி மற்றும் மல்லாயா. உள்ளூர் இனிப்புகள் மற்றும் பானங்களை அனுபவியுங்கள். உள்ளூர் உணவு. மசாலா டீ, சமோசா, கச்சோரி, ஜிலேபி போன்றவற்றை முயற்சி செய்யலாம். வாரணாசி பட்டுப்புடவைகள் மற்றும் கைவினைப் பொருட்களுக்கு மிகவும் சிறந்தது. ஆனால் எதையும் நாம் அங்கிருந்து வாங்கி வந்துவிடவே கூடாது. அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான மாதங்கள் காசி யாத்திரைக்கு ஏற்ற காலம். கோடை காலம் மிகவும் வெப்பமாக இருக்கும். தனிப்பட்ட உடைமைகள் மற்றும் பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டமான இடங்களில் கவனமாக இருக்க வேண்டும். எளிமையான வசதியான ஆடைகளை அணியுங்கள். கோயில்கள் மற்றும் ஆன்மீக இடங்களுக்கு செல்லும் பொழுது கண்ணியமான ஆடைகளை அணிவது மிகவும் சாலச் சிறந்தது. அதிகம் நடக்க வேண்டியிருக்கும் என்பதால் வசதியான காலணிகளை அணியுங்கள். உள்ளூர் உணவுகளை சாப்பிடும்போது சுகாதாரமான இடங்களை தேர்ந்தெடுங்கள். பாட்டில் தண்ணீரை குடிப்பது நல்லது. அடுத்தது காசி யாத்திரைக்கு சென்ற பிறகு அங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகவே முதல் நாள் வாரணாசி வந்தவுடன் ஹோட்டலுக்கு புக் செய்யுங்க. மாலையில் தசாவஸ்மெத் காட்டில் பார்த்தீங்கன்னா கங்கா ஆரத்தியை போய் பாருங்கள். அப்புறமா டின்னர் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. 2வது நாள் காலையில் விழித்தவுடன் கங்கை நதியில் புனித நீராடுங்கள். காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள். பிறகு சங்கத் மோச்சன் ஹனுமான் கோயில் மற்றும் துர்கா கோயிலுக்கு செல்லுங்கள். மாலையில் படகு சவாரி சென்று படித்துறைகளின் அழகை கண்டுகளியுங்கள். உள்ளூர் உணவுகளை ருசித்து பாருங்கள். 3ஆம் நாள் காலை உணவுக்கு பிறகு சாரநாத் சென்று அங்குள்ள புத்த தலங்களை பார்வையிடலாம். வாரணாசிக்கு திரும்பி உள்ளூர் சந்தைகளில் ஷாப்பிங் செய்யக்கூடாது. மாலை அல்லது இரவு வாரணாசியில் இருந்து புறப்படலாம். காசி யாத்திரை ஒரு தனித்துவமான மற்றும் ஆன்மீக ரீதியான நிறைவான அனுபவமாக இருக்கும் நண்பர்களே. இந்த பயணத்திற்கான திட்டமிடலுக்கு உங்களுக்கு வேறு ஏதேனும் விவரங்கள் தேவைப்பட்டால் தயங்காமல் கேளுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் ஆழமாக நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். புதிய நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.